வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் டாப் 5 தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 5ல் இருக்கிறது நம்ம ஜெயம் ரவியோட டிக் 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 மூவி தான். இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்பேஸ் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை பார்த்தோன்னா இஸ்ரோ சில பேரை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏன்னா பூமியை நோக்கி ஒரு ஆஸ்ட்ராய்டு வர மாதிரி இருக்கும். அதை அவங்க கடைசியில் ஸ்பேஸில் போய் தடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி தான் அந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் காமெடியோடு சேர்த்து கிராவிட்டி அது எப்படி வேலை செய்யுது ஸ்பேஸில் அதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் அப்பா பையனோட பாண்டை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. நம்பர் 4ல் இருக்கிறது நம்ம சிவகார்த்திகேயனோட ஐலாண்ட் படம் தான். எந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஏலியனோட கான்செப்டை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஹாலிவுட் படத்துலலாம் ஏலியனை வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஏலியன் நம்ம ஊருக்கு வந்தால் எப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் காமெடியில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் இது கொஞ்சம் சூப்பர் ஹீரோ ஜான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சோஷியல் மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நம்பர் 3ல் இருக்கிறது நம்ம ஜீவ் பிரகாஷோட அடிய படம் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் அந்த படத்தில் மல்டிவர்ஸ் கான்செப்டை சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஹீரோ எப்படி மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இந்த மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான டிவைஸ் எப்படி வேலை செய்யுது அதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் மல்டிவர்ஸை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 2 இருக்கிறது நம்ம சூர்யாவோட 24 மூவி தான். இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தில் டைம் ட்ராவலை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வில்லனாக வர சூர்யாலாம் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் படமே கிளைமேக்ஸில் போய் முடியும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட இன்டர்வல் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் டைம் ட்ராவலுக்கான யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்பர் 1ல் இருக்கிறது நம்ம சிம்புவோட மாநாடு படம் தான். எனக்கு தெரிஞ்சு சிம்புவோட கரியரில் கம்பேக் மூவின்னு அந்த படம் தான் சொல்லுவேன். இந்த படத்தில் டைம் லூப் கான்செப்டை சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் என்னதான் ஒரு பொலிட்டிக்கல் படமாக இருந்தாலும் டைம் லூப்பை பயங்கரமாக காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் சிம்பு அதுக்கப்புறம் எஸ்டே சூரியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மாநாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூப்பர் நட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.